அமேசான் கேடிபி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி புக் போட்டாலும் சேல்ஸ் ஆகும், கலரிங் புக் போட்டாலும் சேல்ஸ் ஆகும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஜேர்னலோ ஒரு பிளானர் போட்டாலும் இந்த டைம்ல சேல்ஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Q4 அப்படிங்கிற டைம் இந்த டைம் தான். சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாஃப்ட்வேர்ல உங்களால நிச்சயம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஃபாஸ்டா வந்துட்டு ஆக்டிவிட்டி புக்கும் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது வேற ஒன்றும் இல்லை. அது வந்து புக் போல்ட் சாஃப்ட்வேர் வச்சு தான். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு இன்டர்மீடியட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதில் வந்துட்டு அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது இந்த தமிழ் கோர்ஸ் வந்துட்டு இன்டர்மீடியேட் நாட் ஃபார் த பிகினர்ஸ். சரிங்களா? இதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி புக். அதாவது நான் வந்து பர்டிகுலராக ஒரு கேட்டோட பசில் புக்கை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், கேட்டுக்கு உண்டான ஆடியன்ஸுக்கு நான் வந்துட்டு இப்போ பசில் புக் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷோ பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்துட்டு புக் போல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கட்டாயம் உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 20% ஆஃபர் இருக்குது. சரிங்களா? சரி வாங்க அது என்ன எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து புக் போல்டில் இருக்குது. ஸோ ரிசர்ச்ன்னு இருக்கும். தென் நீங்கள் வந்து புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். தென் இதில் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு போயிடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கவர் அண்ட் இன்டீரியர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நான் ப்ராஜெக்ட் நேம் இப்போ வந்து கொடுக்குறேன். சரிங்களா? பசில் அண்ட் ஆக்டிவிட்டி புக் டெமோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 6x9 அப்படியே ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருக்கிற மாதிரி நான் அப்படியே வச்சுக்கிறேன். அண்டு இது அப்படி இருக்கிறப்ப நாம் வந்து சரி 8.5x11 அப்படின்னு கொடுத்துட்டு தென் மேற்கொண்டு ப்ளீட் அப்படியே இருக்கட்டும். தென் 24 pages வந்துட்டு டெமோ பர்பஸுக்காக அப்படியே இருக்கிறனால அப்படியே விட்டுட்டு இப்போ நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்த உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கவரோட இதுவும் அந்த ஷோகாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணுறது வந்து கிராஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். கிராஸ்வேர்ட் பஸ்ஸில். சரிங்களா? ஸோ கிராஸ்வேர்ட் பஸ்ஸுக்கு நான் வந்து ChatGPT நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டுக்கு ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு அதுக்கு உண்டான கரெக்டான வந்துட்டு க்ளூ ரெண்டுமே நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ டைப் பண்ணக்கூடிய ப்ராம்ப்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் மீ வித் 10 words அண்ட் க்ளூஸ் ரிலேட்டட் டு கேட்ஸ் ஃபார் எ கிராஸ்வேர்ட் பசில் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். தென் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு 10 words வந்துட்டு கிரியேட் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேர்டும் இருக்கும். தென் அதுக்கு ரிகார்டிங்காக க்ளூஸும் இருக்கும். அது ரெண்டுமே நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸலில் வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? எக்ஸலில் சேவ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? எக்ஸல் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லைனாகவும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா ஒரே டைமில் எல்லாமும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் இப்படி ஒவ்வொரு லைனாக நான் வந்து இப்போ இப்படி காப்பி பண்ணுறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு லைனாக நீங்கள் காப்பி பண்ணி இப்படி போடுறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கரெக்டான ஃபார்மேட்டில் வந்துட்டு CSV ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணுறப்பையும் அதில் வந்துட்டு நம்ம வந்து புக் போல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் நம்ம அப்லோட் பண்ணுறப்பையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். CSV, டீலிமிட்டர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இப்போ சேவ் பண்ணணும். CSV, டீலிமிட்டர் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்க. அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கவரு. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டெம்ப்ளேட்டு நம்ம பஸ் அந்த இதுக்கு போயிட்டு இது எல்லாமே வந்து ப்ரோ ஒன்லி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் வந்துட்டு பசில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ப்ரோ ஒன்லி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கிராஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேஜ் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் பேஜ் 1 ஆட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் மார்ஜின் டாப் இருக்குது. நீங்கள் வந்து இதில் 1 கொடுக்கலாம், உங்களோட விருப்பம் போல் 2 கூட கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்படி நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ஃபாண்ட் அப்படியே இருக்கிற மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் செலக்டிவாக உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபாண்ட் சைஸ் அப்படியே இருக்கட்டும், கலரும் அப்படியே இருக்கட்டும், ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருந்துட்டு தென் சூஸ் சிஎஸ்வி ஃபைல். அந்த சிஎஸ்வி ஃபார்மேட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸ் பெர் பேஜ் அப்படின்னு இருக்கு. நான் வந்து 10 வேர்ட்ஸ் நம்ம அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 10 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஆட் க்ளூஸ் அப்படிங்கிறது அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் வேணுனாலும் கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் எது இருக்குதோ அதை டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பசில் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க, இது வந்துட்டு இதில் வந்து நம்ம பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் நம்ம பிளாக் கலரில் தான் கொடுக்கணும். அதனால பிளாக் கலர் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து நீட்டாக இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுக்கு வந்து க்ளூஸும் இருக்கு. சரிங்களா? அக்ராஸ் டவுன் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மேற்கொண்டு ஏதாச்சும் இமேஜ் ஆட் பண்ணணும், கேட் அப்படிங்கிறது அதுக்கு ரிகார்டிங்காக நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட் அது அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அதில் கேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வரக்கூடிய கேட்ஸ் ஏதாச்சும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இதை ஆட் பண்ணி நம்ம இதில் வைக்கிறப்ப ஸோ இப்படி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்துட்டு இன்டீரியர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டீரியர் நம்ம இதில் கிரியேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து வேர்ட் சர்ச் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? வேர்ட் சர்ச் வந்துட்டு நான் ஆல்ரெடி அதுக்கு உண்டான வேர்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. தென் வேர்ட்ஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. டோட்டலாக 9 வேர்ட்ஸ் இருக்குது. இது எகெயின் வந்து சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிஎஸ்வி கமா டீம் லிமிட்டர் அந்த இதில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறனால அதுக்கு டைம் கன்சியூம் ஆகிறதுனால நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அகெயின் ப்ரோ ஒன்லி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேர்ட் சர்ச் அப்படிங்கிறது போகணும். சரிங்களா? ஸோ வேர்ட் சர்ச் அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அது அந்த பர்டிகுலராக செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். தென் இதுலேயும் வந்துட்டு மார்ஜின் 1 அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கொடுத்துட்றேன். சரிங்களா? மார்ஜின் டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு அது ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருக்கட்டும். தென் வந்து இதில் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்ஸிமம் வேர்ட்ஸ் பெர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 9 வேர்ட்ஸ் அதில் கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ங்கிறத வந்து 9ஆக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 9ஆக மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஸோ இதில் பாருங்க அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது சிஎஸ்வி கமா ஃபைல் அப்படின்னு இருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து சொல்யூஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு சிஎஸ்வி அந்த இதுக்கு போயிட்டு வேர்ட் சர்ச் டெமோ இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்தாப்புல ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வேர்ட் சர்ச் ஃபைலும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கும் வந்துட்டு நம்ம கலர் வந்து பிளாக் கலரில் நம்ம வச்சுக்கலாம். தென் இதுலேயும் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் பாருங்கள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? சொல்யூஷனும் இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கும் வந்துட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேஸ் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? மேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா எகெயின் அதே தான். ஸோ அந்த நான் நெக்ஸ்ட் 4வது பேஜில் வந்து நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரோ ஒன்லின்னு கொடுத்துட்டு மேஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் செலக்டிவாக வந்துட்டு அதை அந்த ஹனி ஹோம்பில் இருக்கிறது அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எதுக்கும் வந்து மார்ஜின் ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. அது வந்து பிளாக் கலரில் லைன் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிற மாதிரியும். தென் இதை 1 டெம்ப்ளேட் பர் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுக்குறேன். சரிங்களா?
ஸோ ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா பசில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் மறுபடியும் நான் வந்துட்டு கேட் அப்படிங்கிறத நான் வந்து ஏதாச்சும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்துட்டு ஏதாச்சும் இமேஜஸ் வந்துட்டு பிடிச்ச இமேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிற இமேஜ் வந்து நான் இதில் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எம்டி ஸ்பேஸில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல வந்து ஃபிஷ் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அகெயின் அந்த இமேஜ் போயிட்டு இந்த இடத்துல ஃபிஷ் அப்படிங்கிறது பிளாக் ஃபிஷ் அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். தென் இதில் வந்துட்டு செலக்டிவாக நான் வந்துட்டு ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த ஃபிஷ் எடுத்துட்டு நான் இதையும் வந்து மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி பேஜுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கவர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கவர் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிளாக் கலரில் வந்து இது பண்ணணும். சரிங்களா? அந்த டெம்ப்ளேட்டில் இருந்து அதாவது ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் நம்மளுக்கு பிடிச்ச கேட்டை வந்துட்டு எகெயின் இதில் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இருக்கிற மாதிரி அதாவது கவரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பெஸ்ட்டு ஏதாச்சும் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது நல்லா இருக்குது. அது கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீட்டாக வந்துட்டு இந்த இதில் இருக்குது. சரிங்களா? அந்த பேஜில் செட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து மாற்றுறேன். ஸோ பிளாக் கலரில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த டெம்ப்ளேட்டு இது இந்த கேட்டுக்கு பேக் சைடில் தான் வந்துட்டு இந்த பிளாக் கலர் இருக்கணும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ வந்து சென்ட் பேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதோட கொஞ்சம் க்ரீன் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த க்ரீன் ஓகே கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே இதை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இன்னொரு பிளாக் கலரில் வந்து ஒரு லைனில் கொஞ்சம் லென்த்தியான லைன் போட்டுட்டு கீழே வந்து இருக்கிற மாதிரி கீழே அப்படி வச்சுட்டு நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வர மாதிரி வச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து டைட்டில் வந்து செட் பண்ணலாம். சரிங்களா? டைட்டில் எப்படி வந்து நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. அது கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்தோன்னே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஹெட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து கேட் பசுல் அப்படின்னு கொடுக்குறேன். தென் உங்களுக்கு இது வந்துட்டு அதாவது எந்த ஃபாண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதோ அந்த ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேட் பஸ்ஸில் இந்த ஆக்டிவிட்டி புக் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இப்படி வந்து ஒரு கவரும் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபைனலாக பாருங்கள் கவர் ஒரு அட்ராக்டிவான கவர் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு எகெயின் வந்து இதை வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் கவர் வந்து ஒரு அட்ராக்டிவான கவரும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான கவர்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே சாஃப்ட்வேர்ல உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்படி கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா புக் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்க வந்துட்டு அதாவது புக் போல்ட் அப்படிங்கிற ஒரே சாஃப்ட்வேர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆக்டிவிட்டி புக்கு உண்டான இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம், கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பிக்ஸாபே அப்படிங்கிற ஃப்ரீ வெர்ஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா இது இருக்கு இமேஜஸும் இருக்கிறனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு தேவையான இமேஜஸும் ஆல்ரெடி இருக்கிறனால அந்த கிளவுட்ல இருந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற லிங்க் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். மோரோவர் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா அதில் இருக்கிற மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஸோ see you in the next video. Take care. Bye.